பிஸ்கட் கூட ஏமாத்துறானுங்கப்பா. உன் மூஷா கூட பாதி ஆகுது. சே 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 பிஸ்கட் துண்டு வாங்கிக்கிறேன் மண்டியா. வணக்கம்பா. வாப்பா வாப்பா. என்னப்பா அங்கே உட்காந்துக்கிறா? ஒன்றும் இல்லைப்பா. நல்லா இருக்கிறியா? நான் நல்லா தான் இருக்கிறேன். கொஞ்சம் நவரு உட்காரலாம். ஐயோ கல் சின்னதாக இருக்குது, பத்தாதுப்பா. இடம் பத்தாதான், அதான் அவ்வளோ இடங்குதா? ஏப்பா எனக்கு நவன் தான், நான் கீழே தான் உக்காரணும். நீ போய் டீ கடையில் போய் உக்காரு. டீ கடையில் போய் உட்காரனா? சரி இல்லையா? அங்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? எட்டி பார்க்குற ஏதோ மறைக்குதாப்பா? ஒன்றும் இல்லை. நான் இன்னத்தை தான் மறைக்க போகிறேன். 5 ரூபாய் பிஸ்கட் வச்சு என்ன ஆட்டம் ஆடுறா நீ? ஏ தம்பி ஏண்ணா அதான் அவனையாப்பா கூப்பிட்ற, நீ ஒன்றா போயேன். ஏம்பா உட்காந்துக்கிறேன், நீ ஜம்முன்னு உட்காந்துறேன். ஏம்பா உன்னை மானம் கட்டுன்றான்பா. என்ன மானம் கட்டுன்றானா? டேய் நான் எப்படா சொன்ன போய் சொல்கிறேன்? ஏண்டா இப்போதானே சொன்னேன் 4 வீட்டு சோறு துண்டு வருதுன்னு. 4 வீட்டு சோறா? சொன்னாம்பா. இன்னும் என்னென்னமோ சொன்னான். எனக்கு மனுஷன் தாளாத்தான் உன்னை கூப்பிட்டேன். தம்பி நான் எதுவும் சொல்லலை, இவன் எதுவும் கோத்து விட்றான்பா. பொய் பொட்டு முள்ள மாதிரி தானே, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இன்னும் வேற என்ன நான் சொன்னாலியா? இன்னும் என்னென்னமோ சொன்னாம்பா, அதை சொல்றதுக்கு வாய் கூசுது. அடா சொட்டா, சொன்னா போறோம் நான் சேல்ஸ்மா கிட்டா. ஏ தம்பி நான் ஒன்றும் சொல்லடா. டேய் மரியாதை கட்டுப்படும். என்னடா மரியாதை கட்டுப்படும்? என்ன மரியாதை கட்டுப்படும்? நீ பாட்டுக்கு வந்து அவனை கூட்டு வச்சுக்கிட்டு நான் திட்டன்னு சொல்கிறேன். கண்டிப்பா அவனை திட்டினேன். இப்ப மறைக்கிற? நான் ஏடா மறைக்கிறேன்? நான் ஜென்டில்மேன். ஜென்டில்மேனா? கொஞ்சம் ஏழு வாயா. ஏய்ஸ்தான் நான் ஏந்து வரேன். நான் ஏந்து வர மாட்டேன். நீ மீச வச்சு ஆம்பளை இருந்தா ஏந்து வந்துடா. டேய் எனக்கு மீச எடுக்குறா, நான் ஏந்து வர மாட்டேன். பாத்தியாம்பா, இதே மாதிரி நெக்கில் பேசி தான் உன்னை திட்டினான். யோ இவ்வளவு தீட்டுறமா ஏன்னு வாயா? எதுக்கு வர சொல்கிறேன்? நான் வரணும். வந்துதான் ஆகணும். வர முடியாது. இங்கே தான் உக்காருவேன், இங்கே தான் பத்துக்குவேன். நானும் அந்த ஆளு இப்படி பேசுறான். ஆடா அவன் திட்டான், உனக்கு கோபமே வர மாட்டேங்குதா? அந்த ஆளு வயசுல பெரிய மனுஷன் ஆகிறான். என்ன பண்ணுத்தியா? என்ன பெரிய மச்சான், வெங்காயம் பெரிய மச்சான். அவன் பக்கத்துல போய் உட்கார பாத்துக்கலாம். ஏய் அவனையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன், இடம் பத்தாது. உமாலே உட்கார போறான், அந்த கல்லு மேல உட்கார போறான். அந்த கல் மேலே கூட உட்காரக்கூடாது. தம்பி நீ போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்கே உட்கார. அப்படிதான் உட்காடுவேன். நான்சென்ஸ். படி இடியட். Shut up your mouth. Contribute. That is one name. டேய் என்னதான் இங்கிலீஷ் ஆனாலும் இப்படியாடா? டேய் இவனை ஒழுங்காக கூட்டு போடு, எனக்கு வெறி வருது. அதுக்கு தயா சொல்றேன், நீ ஏந்து போயிடு. நான் ஏன் எழுந்து போனோம்? அது ஏன் இடம். அப்படியா? தம்பி அவருக்கு கொஞ்சம் எட்டி பாரு. ஏய் அப்படி எட்டி பார்க்கக்கூடாது. அப்போ நீ கடைசி வரைக்கும் இங்கே எழுந்துக்க மாட்டேன். எழுந்திருக்க மாட்டேன். இங்க இருந்து தூக்கிட்டா. தூக்கிடுப்பா. நான் தூக்குறேன். ஏய் என்ன விடுறா, என்ன விடுறா? டேய் என்ன விடுறா, என்ன விடுறா? ஆடா கரம் முச்சுன, இந்த 5 ரூபாய் பிஸ்கட்டு என்னென்ன பண்ணடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதுக்கு போய் என்ன இருக்குது? அங்கிருந்து வரும்போதே நான் பார்த்துட்டு அந்த பிஸ்கட்டை, அதுக்கு இங்கே உட்காந்து அங்கே உட்காந்து நாட்டானடா. ஐ ஆம் சோ சாரி. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஐயா ஒரு 5 ரூபா பிஸ்கட் இவ்வளோ பண்ணா? என்னடா 5 ரூபா பிஸ்கட் சாதாரணமாக சொல்கிறேன்? இந்த 5 ரூபா பிஸ்கட்டில் என்னென்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னு நினைச்சா ஒரு 5 ரூபா பிஸ்கட் குடும்பமே பிரிஞ்சுக்குது பாத்தீங்க. அப்படியானா? இது எனக்கு தெரியாம போச்சா? டேய் அப்படித்தாடா புழுவான் அவன், அதெல்லாம் நம்பாதடா. நான் புழுகலை, எல்லாம் உண்மையாதான். அது எந்த குடும்பம்டா பிரிஞ்சுது பிஸ்கட் கோசம்? என் குடும்பம் தான்பா. உன் குடும்பமா? எப்படியா? நாங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து காப்பி சாப்பிட்டுருந்தோமா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு மட்டும் ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா குத்திச்சு. ஒரு பிஸ்கட் உங்க அம்மா எக்ஸ்ட்ரா குதிச்சு உங்க அண்ணனுக்கு? ஆமாம் எனக்கு வந்தது கோவம். அவனுக்கு ஏமா ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா குத்துன்னு கேட்டேன். சரி அவங்க என்ன பண்ணாங்க, உனக்கு ஒரு பிஸ்கட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களா? கொடுக்கல. அப்போ உனக்கு கோபம் அதிகமா இருக்குமா? வந்ததே கோபம். பக்கத்துல இருந்த கல் எடுத்து எங்கள் அண்ணன் மண்டியை வச்சுட்டேன். ஆடா பாவி, 5 ரூபாய் பிஸ்கட் உங்க அண்ணன் தள்ளி வச்சுட்ட. ஆமாம்பா மண்டியை வச்சுட்டேன். அப்போ அப்பனா போலீஸ் கேஸ் ஆயிட்டு இருக்குமே. நான் தான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேனே. தப்பிச்சா? எங்கிருந்த? நேபாளிலேருந்து. மேல் பேருக்கா நீ? அதான் மூஞ்சி கொர்க்க மாதிரி இருக்குதான். இதோட நான் வந்து 54 வருஷம் ஆகுதுப்பா. ஆடா பாவி, ஒரு 5 ரூபாய் பிஸ்கட் கோசம் ஊரை விட்டு வந்துட்டா நீ? அதான்ப்பா சொன்னேன், ஒரு பிஸ்கெட்னால ஒரு குடும்பமே பிரிஞ்சிச்சுன்னு. நல்ல குடும்பம் என் குடும்பம். எப்படியாவது போ. சரி பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவோம். ஹேய் கல் எடுத்து மண்டி வச்சுட்டேன். ஐயோ எப்பா, இந்த பிஸ்கட் நீயே சாப்பிட்றா. ஒரு 5 ரூபா பிஸ்கட்டால் குடும்பத்தை பிரிஞ்சு பண்ணோடா நான். எங்கிட்டயா